வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் இருக்குங்க. அது என்னென்ன ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 514.82 கோடிக்கு ஒரு இன்சூரன்ஸ் பே அவுட் வந்திருக்கு. அது வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் ரெக்கவரி அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக சிஜிஎஃப்எம்யூ அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னா கிரெடிட் கேரண்டீட் ஃபண்ட் ஆஃப் மைக்ரோ யூனிட்ஸ். அதாவது எஸ்பிஐ, ஐடிஎஃப்சி, ஹெச்எஃப்சி போன்ற பேங்க்கு மைக்ரோ லோன் கொடுக்குறதுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த அவங்க பாரோ பண்ணது டிஃபால்ட் ஆச்சுன்னா இவங்ககிட்ட ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த ஃபண்ட் அவங்க திருப்பி கொடுத்துரும். அந்த மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு அவங்க 514.82 கோடி வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஸ் 25ல வந்து 48% டிக்ளைன் ஆயிடுச்சு. 2957 கோடியிலிருந்து 1490 கோடிக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சுங்க. காரணம் என்னன்னா, 5515 கோடிக்கு வந்து அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல லோன் கொடுத்துருந்தாங்க. அந்த லோன் இன்னும் திரும்பி வரல. அது எல்லாமே ப்ரொவிஷனிங் ஆயிடுச்சு. அது என்ன, அதுக்கப்புறம் கோவிட்லயும் வந்து அவங்களால கொடுத்த லோன் எதுவுமே திரும்ப வாங்க முடியல. ஸோ இதனால பயங்கரமா லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அது அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க மார்ச் 2025 அப் டு 514.82 கோடி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அது 100% அப்படி அவங்களுக்கு ரீபே ஆச்சுங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஸோ ரைட் ஆஃப் ஆச்சு. இதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரொவிஷன் வச்சிருந்தாங்க. பேங்க் சைடில் ப்ரொவிஷன் வச்சு அவங்க பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கழிச்சிட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு திரும்ப வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துச்சுல 645 கோடி, அதையும் பே பண்ணிட்டு ஒரு 55 கோடி ப்ராஃபிட்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வந்தனால இந்த நியூஸ் அந்த பேங்க் உண்மையிலே ஒரு குட் நியூஸாக இருக்குங்க. ஸ்டாக்கை பொறுத்திருந்து மானிட்டர் பண்ணும். உடனே இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பொறுமையாக மானிட்டர் பண்ணலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஹிட்டாச்சி எனர்ஜியில் ஒரு நியூஸ் இருக்குது. அவங்க பவர் சூப்பர் ஹைவே மூலமாக வந்து வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்விடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட். அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து கரண்டை வந்து எடுத்துகிட்டு போகிறது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 6000 மெகாவால்ட் வரைக்கும் கொண்டு போகலாங்க. ரொம்ப லெஸ்ஸான கரண்ட் இழப்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இதான் அவங்க வந்து பவர் சூப்பர் ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனிக்கு 20,000 கோடி வந்துருக்குங்க. ஹெச்விடிசி ஆர்டர் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நாக்பூர் அப்புறம் வந்து பாண்டாலா, இந்த 2 இடத்துலையுமே 6 GW ஹெச்டிவிசி திட்டம் வச்சிருக்காங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வதோதரா ஆலையில் வந்து பண்ண போகிறாங்க சுமார் 2000 கோடிக்கு. இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து இயர் வந்து 80% அதிகமாக இருக்குங்க. இந்த பைப்லைன் திட்டத்தினால அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 2-3 வருஷத்துல 1 லட்சம் கோடி வந்து ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட க்ரோத் டிரைவர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, டேட்டா சென்டர், இது எல்லாத்தையும் இந்த கம்பெனி இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. இந்த நியூஸ் வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு நல்லபடியாக உதவி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபினோலெக்ஸ் கேபிளோட ரிசல்ட் வந்துருக்குங்க. பயங்கரமான ரிசல்ட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 59% ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஸ்டாக்கும் பயங்கரமாக ஏறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 58.74% உயர்ந்திருக்குங்க. அதோட ரெவன்யூ வந்து 12% உயர்ந்திருக்கு. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 171 கோடியிலேருந்து இப்போ 322 கோடி வந்திருக்குங்க. பயங்கரம். அதாவது மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 15% 25%. அப்புறம் 2 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 200 போயிடுச்சுங்க அன்னைக்கு ரிசல்ட் வந்து அன்னைக்கு. இது வந்து மிட் கேப் கம்பெனி. ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படும் பைப்ஸ் இருக்குல்ல, பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்க்கு வந்து பயன் பண்ணுறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பேக்வர்ட் இன்டெகிரேட்டட் பிவிசி பைப் நிறுவனம் இது. ஸோ இந்த கம்பெனி பாருங்க, யாராவது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட். இது வந்து அவங்களுக்கு உதவும் தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லென்ஸ்கார்ட் பற்றி ஒரு நியூஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி தனிஷ்க் பற்றி பார்ப்போம். தனிஷ்க் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜுவல்லரி வந்து மக்களை எப்படி வாங்க வச்சாங்கன்னா, பியூரிட்டி செக் பண்ணுற ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க, காட் மீட்டர் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு உங்களோட நகைகளை கொண்டு வாங்க, எங்கே வாங்க நகைனாலும் கொண்டு வாங்க, நாங்கள் பியூரிட்டி செக் பண்ணி தரோம் இப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர் உள்ள இழுத்தாங்க. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுங்க. ஸோ ஜுவல்லரி மார்க்கெட்டில் அது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை பார்த்தா எல்லா நகை கடையும் வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, லென்ஸ்கார்ட் கிட்டத்தட்ட அதே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்ட்ரா கேபிட்டல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லென்ஸ்கார்டோட ஃபேஷன் வந்து டெக் மைண்ட் செட் மூலமா ஐவர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்கனைஸ் செக்டரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தனி சொல்லர்ல செஞ்சது மாதிரி இவங்க வந்து ஐவேர்ல வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாரின் ப்ரோக்கேஜ் 450-600 ஸ்டோர் வந்து ஆண்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபினான்சியர் 25-28 சிஏஜர் 26%ங்க. எபிட்டா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ஐபிஓ வந்ததுல இருந்து இவங்க ஐபிஓ கிட்டத்தட்ட நவம்பர் 2025 வந்தாங்க. 7228 கோடி எல்லாமே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்குங்க. அண்ட் ரீசெண்டாக கூட பார்த்தோம், நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அந்த எஜிக் எமர்ஜிங் ஃபண்டில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இன்ஃப்ளோ வேறு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நியூஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்திருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ஒன்று கம்பெனி இருக்குல்ல, அதை வந்து மோத்திலால் ஒஸ்வாலா வந்து டார்கெட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் 26 வந்து
லாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் 163.81 கோடி. ஸோ போன வருஷத்தோட கம்மி. போன வருஷம் 170 கோடி, இந்த திருப்பு 163 கோடிங்க. பட் இருந்தாலும் முழுமையாக 230 கோடி லாஸ்ட்ல தான் இருக்கு. அதோட ரெவன்யூ எப்போ வரும்னே தெரியல. நிறைய அவங்க வச்சிருந்தா கூட இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. மேபி லாங் டைம்ல நாங்கள் சொன்ன டார்கெட் வந்து ஹிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் தெரியலங்க, நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். அதே மோத்தியோலால ஒஸ்வால் என்ன இருக்காங்க, சென்சார் டெக்னோ ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கு 31% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 31% ஜம்ப் ஆகும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ்லேருந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 650 கிட்டத்தட்ட 640, 30% அது அதிகமாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர்ல ரெவன்யூ வந்து 634.7 பில்லியன், ஏழனையில் 3% க்ரோத் காத்திருக்காங்க. எபிட்டா வந்து 16% க்ரோத் காத்திருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 20% ஏழனையில் க்ரோத் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் ஃபினான்ஸ் கம்பெனியோட 5.5 5.5 வருஷத்துக்கு $250 பில்லியன் வந்து ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க, ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் பண்ண போறது. ஸோ அந்த ஒர்க் வந்ததுனாலையும் இவங்களோட ரெவன்யூ கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங், கன்சூமர், ரீட்டைல் இந்த மாதிரி இதில் வந்து அவங்க நிறைய ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ மிட் கேப் ஐடி ஸ்டாக்ல ஒரு குட் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதனால மோதிலால் ஓஸ்வால் அவங்களோட டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1500 ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் -59%, பயங்கரமா கிராஷ் ஆயிருக்கு. பட் லாங் டேர்ம்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் 133 கோடிங்க. போன வருஷம் வந்து 275 கோடி, -59% கம்மியா இருக்கு. ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 29,000 கோடிக்கு ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சி அப்படின்னு பார்ப்போம். ஒரு 3 ரீசன் இருக்குங்க, அதுதான் ப்ராஃபிட் குறைஞ்சி. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எக்ஸிக்யூஷன் டிலே. இவங்க என்னன்னா ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கரெக்டா? இதில் வந்து மிசில் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாமே டிலே ஆகும். இவங்க நிறைய R&D, குவாலிட்டி அண்ட் டெஸ்டிங் நிறைய பண்ணணும். இதெல்லாம் டைம் கன்சூமிங். அதனால இதோட எக்ஸிக்யூஷன் டிலே ஆகுதுங்கிறாங்க. ரெண்டாவது ரெவன்யூ டைமிங். ஸோ டிஃபென்ஸ் கான்ஸ்ட்ரக்டர்லாம் மைல் ஸ்டோனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து இவ்வளோ மிசில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மிசில் அவங்க செஞ்சு கொடுத்தா தான் பேமெண்ட் அவங்க கைக்கு வரும். அண்ட் அவங்களோட Q4 மைல் ஸ்டோனை மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால ரெவன்யூ ஷிஃப்ட் ஆயிருக்கு. பட் பிஸ்னஸ் எதுவுமே டிக்ளைன் ஆகல. ஜஸ்ட் டைமிங் மிஸ்மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மூணாவது வந்து காஸ்ட் புஷ் அப்படிங்கிறாங்க. ஸோ காஸ்ட் புஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ், இந்த எலக்ட்ரானிக்கு, அப்புறம் ப்ரோப்பலண்டு, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த வெஸ்ட் ஆசியாவாக இருந்தாலும் சப்ளை செயின் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. R&D எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 ரீசனால ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. பட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மிசில்ஸில் இருக்காங்க, டார்பிடோஸில் இருக்காங்க, அண்டர் வாட்டர் வெப்பன்ஸில் இருக்காங்க, ஆன்டி டேங்க் கைடட் மிசில்ஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15+ கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் பெரிய பெரிய ஸ்டாக் புரோக்கர்லாம் இன்னும் பை பண்ணலாம்னு சொல்றாங்க BDL? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் புக் 29,000 கோடி, 6 to 7 வருஷம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது இல்லாமல் இந்தியன் ஆர்மி நிறைய மாடர்னைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நேவி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, ஏர்ஃபோர்ஸ் அப்கிரேட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் ஆர்டரும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதனால கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் 27ல 6.21 ட்ரில்லியன் இந்தியாவோட பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டொமஸ்டிக் பிளஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை வந்து மோதிலால் ஓஸ்வாலை பை பண்ண தான் சொல்றாங்க. டார்கெட் 1350 சொல்றாங்க. CLSA வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாங்க 1300. ICICI செக்யூரிட்டிஸ் பை பண்ண சொல்றாங்க 1800, 1280 அப்படின்ட்டு. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல முடிவாக எடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அசோக் லைலாண்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் 14% ஜம்ப் ஆயிருக்கு. 2000 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1291 கோடி. போன வருஷம் 1132 கோடி தான், 14% ஜம்ப் ஆயிருக்கு. ரெவன்யூ ஸ்ட்ராங்காக இருக்கு. டிவிடெண்ட் 2.5% கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஏன் ப்ராஃபிட் நல்லா கொடுத்தாங்கன்னா ஒரு 4 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் பயங்கரம் பீக்ல இருக்கு. ஸோ இந்த ட்ரக் பண்ணுறது, ரயில்வேல, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில், எல்லாத்துக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல எல்லாத்துக்குமே இந்த ஷட்டில், கார்பரேஷன் ஷட்டில் எல்லாத்துக்கும் பஸ் டிபெண்ட் அதிகமாக இருக்கனால எல்லாமே இவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் பஸ் சேல் இவங்க பயங்கரமாக இருக்காங்க. மிடில் ஈஸ்ட், ஏசியா, அப்புறம் ஏசியானெல்லாம் பஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து காஸ்ட் காம்படிட்டிவாகவும் இருக்கு, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்ககிட்ட நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் தென் EV புஷ். அசோக் லைலாண்ட் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ல வந்து க்ரோவிங் ஆட்டுருங்க. நிறைய இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய EV பஸ் அசோக் லைலாண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இதனால நிறைய இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் டிஃபென்ஸ்லயும் இவங்க இருக்காங்க, மிலிட்ரி ட்ரக் பண்றாங்க. அப்புறம் வந்து மிலிட்ரி ட்ரக், லாஜிஸ்டிக் வெஹிக்கிள் எல்லாமே இவங்க பண்றாங்க. ஆர்டர் புக் க்ரோவிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 ரீசன் வந்து அவங்க வந்து நல்லா வளர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா CV மார்க்கெட்ல டாடா மோட்டார் தாங்க டாப்பு, 40% இருக்காங்க எல்லா செக்மெண்ட்லையும். அசோக் லைலாண்ட் 30% இருக்காங்க. ஈச்சர் மட்டும் 15% இருக்காங்க. மற்றெல்லாம் 10% இருக்காங்க. ஸோ இவங்களோட டார்கெட்டை பார்த்தீங்கன்னா 300 கொண்டு போயிருக்காங்க. பார்ப்போம் 240 அரௌண்ட் அந்த இது சுற்றிட்டு இருக்கு. யாருக்காவது யூஸாக இருக்கா அப்படின்னு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு IT கம்பெனி பற்றி ஒரு நியூஸுங்க.
எம்பசிஸ் அப்படிங்கிற கம்பெனி இவங்க என்ன பண்ணுறாங்க, என்டர்பிரைஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து எம்பசிஸ் ட்ரை அப்படின்ட்டு. ஸோ ட்ராய் அப்படின்னு என்னன்னா டெக்னாலஜி ரீசனிங் அண்ட் இன்டிகிரேட்டட் ஏஜென்ட்ஸ். இது ஒரு ஏஜென்ட், இது வந்து நாட் எ சேட் பாட். ஸோ ஏஜென்ட்டுக்கும் சேட் பாட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏஜென்ட் என்னன்னு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பண்ணும். நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், இதே தான் பண்ணுனா அந்த ஆக்ஷனை சீக்வன்ஸாக ஆக்ஷனை பண்ணி அந்த டாஸ்க்கை முடிக்கும். சேட் பாட்டுங்கிறது நீங்கள் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணும். இதுதான் ரெண்டுக்குள்ள பெரிய டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஏஜென்டாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து 5 கோர் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சார் மல்டிபிள் ஏஜென்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணுங்கிறாங்க. ரெண்டாவது ரீஅசைனிங் இன்ஜின் அப்படிங்கிறாங்க. ஸோ செயின் ஆஃப் தாட் ஆஃப் ரீசனிங் காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் டிசிஷன் எடுக்குங்க. ரெண்டாவது இன்டெகிரேஷன் லேயருங்கிறாங்க. ஸோ கனெக்டட் டு எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைஸ் சிஸ்டம், இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் லெகசி சிஸ்டம்லாம் இன்டெகிரேட் பண்ணி கூட அவங்களால பண்ண முடியுங்கிறாங்க. நாலாவது ஏஜென்ட் லைப்ரரி ப்ரீ பில்டு, அப்புறம் என்டர்பிரைஸ் டாஸ்க்லாம் பண்ணுவாங்க. அஞ்சாவது கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஆடிட் பண்ணுறது கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எம்பசிஸ் வந்து அவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ் யாருன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்சிங் தாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட், என்டர்பிரைஸ் செக்டர், இது எல்லாத்தையுமே இந்த ஏஐ வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ட்ராயை பேங்க் அண்ட் இன்சூரன்ஸில் நாங்கள் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க்ல இது என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா லோன் ஆட்டோமேட் பண்ணுறது, ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறது, கஸ்டமர் ஆன்போர்டிங் அண்ட் ரெகுலேட்டரி ரிப்போர்ட் இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோங்கிறாங்க. இன்சூரன்ஸ் இந்த கிளைம் ப்ராசஸிங், அப்புறம் பாலிசி அண்டர் ரைட்டிங், கஸ்டமர் சர்வீசிங் எல்லாத்துக்குமே ஏஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இது ஒரு நல்ல இதுதாங்க. கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1.7 பில்லியனுக்கு வந்து இருக்குங்க அதோட ரேஞ்சு. ஸோ க்ரோத்தும் நல்ல க்ரோத்தாக தான் இருக்குது. ஸோ இது இந்த நிமிஷம் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ இதுவும் மிட் கேப்பில் இருக்க ஒரு சூப்பர் கம்பெனி. அண்டு நீங்கள் வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.